கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. ஆண்களுக்கும் பெண்களுக்குமான கற்பொழுக்கம் பேசுகிற போது ஒரே மாதிரியான சில வாக்கியங்கள் அங்கே இடம்பெறுகிறது. பெண்களுக்கான ஒழுக்க மாண்புகள் குறித்து கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. நபியே, முஸ்லிமான முஃமினான இறை நம்பிக்கையுள்ள ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் என்று 2 அம்சங்களை சொல்லுகிறான். 2 அம்சங்களில் ஒன்று பார்வையில் பேணுதல், இன்னொன்னு கற்பொழுக்கம். இதே வார்த்தையை அடுத்த வசனத்தில் அப்படியே பெண்களுக்கு சொல்லுகிற போது இந்த 2 மட்டும் சொல்லவில்லை, இன்னொன்றை சேர்த்து சொல்லுகிறான். பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளட்டும், அவர்கள் தங்கள் அழகை வெளிக்காட்ட வேண்டாம். இந்த வார்த்தை ஆண்களுக்கான ஒழுக்கம் பேசுகிற போது இந்த 3வது இந்த வார்த்தை இல்லை. இது குர்ஆனுடைய அந்த பேட்டர்ன். பெண்களுக்கான ஒழுக்கத்தை பேசுகிற போது குறிப்பாய் சொல்லுகிறது குர்ஆன், அழகை அவர்கள் வழிகாட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறது. தொடர்ந்து பேசும் அந்த வசனத்தில் பெண்கள் தங்கள் அழகை எந்த நேரத்திலேயும் அந்நிய ஆண்களின் கண்களுக்கு விருந்தாக்க வேண்டாம் என்பதை குறித்த பல்வேறு வாக்கியங்கள் வருகிறது. எந்த அளவிற்கு என்றால் அவர்களின் கால்கள், அவர்களினுடைய பாதங்களின் அழகு கூட வெளிக்காட்டப்படக்கூடாது என்பது குர்ஆனுடைய வார்த்தை, அதனுடைய கருத்தின் சுருக்கம். பல்வேறு இடங்களில் அறியாமை காலத்தில் சுற்றி திரிந்தது போல கண்டபடி பெண்கள் சுற்றி திரிய வேண்டாம் என்பதை, அவர்கள் ஒழுக்கம் பேண வேண்டும் என்பதை குர்ஆன் எச்சரிக்கிறது.